அம்மாவை போடக்கூடாதான்னு நினைச்சேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமுக்கு 2026 நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு என்னுடைய மெட்டீரியல் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 1லேருந்து கொஸ்டின் நம்பர் 14 வரைக்கும் 14 ஒன்வேர்டு கேட்குறாங்க. உங்களுக்கு 8 யூனிட்டில் இருக்கக்கூடிய ஒன்வேர்டு எல்லாமே உங்களுக்கு வரிசையாக கொடுத்துருக்கேன். இந்த 8 யூனிட் 6 யூனிட், ஆக்சுவலாக இந்த வருஷம் 6 யூனிட். இந்த 6 யூனிட்ல இருந்து தான் அந்த 14 ஒன்வேர்டுமே கேட்பாங்களா அப்படின்னம்னா திருக்குறளில் இருக்கக்கூடிய ஒன்வேர்டு சேர்த்து உங்களுக்கு 10லேருந்து 12 வரைக்கும் பேக் வரும். மீதம் இருக்கக்கூடிய 3லேருந்து 4 வரைக்கும் உங்களுக்கு புக்கின் சைட்லேருந்து தான் கேட்பாங்க. அது எல்லாத்துக்குமே நம்ம மெட்டீரியலில் இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பு, பகுபத உறுப்பிலக்கணம், சொல்லினுடைய பொருள், இது எல்லாத்தையுமே படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா நீங்கள் அந்த 4 ஒன்வேர்டும் கரெக்டாக ஆன்சர் பண்ணலாம். இதுக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு கொஸ்டின் பேட்டர்ன் படி 14 ஒன்வேர்டு, அந்த 14 கொஸ்டின் நம்பர் 1லேருந்து 14 வரைக்கும் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக 2 மார்க் கொஸ்டின் 15லேருந்து 21 வரைக்கும் செயல் உரைநடையில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின் கொடுப்பாங்க. அதை விட நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னம்னா நம்மளுடைய மெட்டீரியலில் அடுத்ததாக இருக்கக்கூடிய இந்த 7 2 மார்க் கொஸ்டின். இந்த 7 2 மார்க் கொஸ்டின் நம்பர் 22லேருந்து 30 வரைக்கும் 9 கேட்டு அந்த 9லேருந்து உங்களை 7 எழுத சொல்லுவாங்க. அது எல்லாமே மொழித்திறன் பயிற்சி, சின்ன சின்ன மாற்றம் பண்ணக்கூடியது. இயல் 1ல் இருக்கக்கூடிய இது உவமை தொடர்களை சொற்றொடர்களில் அமைத்தெழுதுக அப்படிங்கிற தலைப்பு கொடுத்து இதுதான் கேள்வி. கிணற்று தவளை போலங்கிறது கேள்வி, தாமரை இலை நீர் போலங்கிறது கேள்வி, எளியும் புனையும் போல அப்படிங்கிறது கேள்வி. புரியுங்களா? இதுக்கேற்ற பொருளை நீங்கள் ஒரு தொடரில் அமைச்சு எழுதணும். இதில் கொடுத்துருக்க மாதிரி தாமரை இலை நீர் போல, பட்டும் படாமலும் ஈடுபடாமலும் இருத்தல் அப்படிங்கிறது அதனுடைய பொருள். ஆக்சுவலாக அதனுடைய பொருளை நீங்கள் எழுத தேவையில்லை, கீழே இருக்கக்கூடிய ஆன்சர் தான் எழுதணும். இவ்வுலக வாழ்க்கைகளின் மீது தாமரை இலை நீர் போல பற்று இல்லாமல் இருத்தல் வேண்டும். அடுத்தது கிணற்று தவளை போல, இன்னும் சில கிராமங்களில் மக்கள் கிணற்று தவளை போல வாழ்கின்றனர். புரியுங்களா? அந்த கிணற்று தவளை போல அப்படிங்கிற உமையினுடைய தொடர் பொருள் சரியாக பொருந்துகிற மாதிரி ஒரு தொடர் நீங்கள் சொந்த நிலையில் எழுதணும். 6 இருக்குது, இது 6ஐயும் படிச்சுக்கோங்க. கீழ்காணும் 4 சொற்களில் தொடரில் அமைத்தெழுதுக. இதுதான் கேள்வி. சருகு, விழு, மான், மண், அலை அப்படிங்கிறது. இந்த 4ம் அந்த கீழே எழுதுகிற வார்த்தையில் வர்ற மாதிரி ஒரு தொடர் எழுதணும். சருகாக விழுந்து, சருகு விழுங்கிற வார்த்தை இங்கே வந்துருச்சு. மண்ணில் விழுந்தது, விழுந்து மண்ணில், மண்கிற வார்த்தை வந்துருச்சு. அலைந்தது. புரியுங்களா? இந்த 4 சொல்லுமே கீழே வர்ற மாதிரி ஒரு தொடர் எழுதணும். விண்மீன் ஒளிர் எரி விழுன்னு கொடுத்துருக்காங்க. விண்மீன் ஒளிர்ந்தது, விண்மீன் ஒளிர் அப்படிங்கிற வார்த்தை வந்துருச்சு. எரிங்கிற வார்த்தைக்கு எரி, நட்சத்திரம், விழுங்கிற வார்த்தைக்கு விழுந்தது அப்படிங்கிற நம்ம எழுதுகிறோம், ஒரு தொடர் எழுதுகிறோம். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். அடுத்தது தொடரில் உள்ள பிழைகளை நீக்கி எழுதுக. இயல் 4ல் இருக்கக்கூடியது நம் மாநிலம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மாற்றம் தான். நம் மாநிலம் இந்த ஆண்டு வறட்சியால் அப்படிங்கிறதுல இந்த மாநிலம் அப்படிங்கிறதுக்கு நீ தவறாக இருக்குது, அதை மாற்றம் பண்ணுறோம். வறட்சியால் அப்படிங்கிறதுக்கு ரா தப்பாக இருக்குது, இதை மாற்றம் பண்ணுறோம். இந்த நீ மாற்றம் பண்ணதுக்கு 1 மார்க், இந்த ரா மாற்றம் பண்ணதுக்கு 1 மார்க் சேர்த்து தான் உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டினில் இது கேட்பாங்க. இது எல்லாமே நம்மளுடைய மெட்டீரியலில் இருக்கக்கூடியது. அடுத்து அதே இயல் 4ல் பலகை, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடரமைக்க. இதுதான் கேள்வி. பலகைங்கிறது கேள்வி, தாமரைங்கிறது கேள்வி, கோவில்ங்கிறது கேள்வி, வெங்காயம்ங்கிறது கேள்வி. அடுத்து கீழே ஒன்று இருக்குது, அது ஸ்க்ரோல் பண்ணுறப்ப காமிக்கிறேன். தலைப்பு என்ன கொடுப்பாங்கன்னா சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடரமைக்க. பலகை, சொல்லை சேர்த்து இந்த பலகை எழுதுகிறோம். பலகைன்னு சேர்த்து இருக்கும்போது வீட்டின் சன்னலை பலகையால் அடைத்தோம், மரப்பலகையை குறிக்குது. பல கைகள், பல கை அப்படிங்கிறத 2ஆக பிரித்தா பல கைகள் இணைந்தால் வெற்றியை தமதாக்கலாம். ரைட்டுங்களா? குளத்தில் தாமரை மலரை கண்டேன். தா மறை 2ஆக பிரிக்கும்போது தாங்கிறது தாவுதல் அப்படிங்கிறதையும், மறை அப்படிங்கிறது மானை அப்படிங்கிறதையும் கண்டோம். தாவுகின்ற மானை காட்டில் கண்டேன். கோவில், நாங்கள் குடும்பத்துடன் இன்று கோவிலுக்கு சென்றோம். கோ அரசன், இல் அரண்மனை. கோ இல்லில் இருந்து ஆட்சி செய்கிறார். அப்படி பிரித்து எழுதும்போது அதனுடைய தொடர். அதுமாதிரி வெங்காயம், என்னுடைய அம்மா வீட்டில் வெங்காய சாம்பார் வைத்தனர். போரில் வெங்காயம் பட்டவனின் புகழ் என்றும் நிலைத்து நிற்கும். தலைமை அப்படிங்கிறது இதில் இருக்கக்கூடியது. அடுத்தது இயல் 5ல் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின். பேச்சு வழக்கை எழுத்துக்களுக்காக மாற்றுக. இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு, நீயும் புரிச்சுக்கோ. இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது, நீயும் புரிந்துகொள். நிலத்தை கிளறணும்டா, அப்போ தான் வகுறு நிறையும். நிலத்தை உழுதால் தான் வயறு நிறையும். இந்த பயிற்சி நான் என்ன கொடுத்துருக்கணும், இந்த 7 2 மார்க்கு மொத்தம் 19 பயிற்சி கொடுத்துருப்பேன். அது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வரிசையாக ஒரு தடவை படிச்சுக்கோங்க. கபிலன் வேகம், குமரன்றதை ப்ராக்கெட்டில் கொடுத்துருவாங்க, குமரனுக்கு அப்படின்னு மாற்றி நம்ம எழுதுகிறோம். அதுமாரி இது வாழைக்காட்டில் கோயில்கள் கூவிக்கொண்டு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே அந்த 7 2 மார்க்கில் உங்களுக்கு 10% வரக்கூடியது. வாழைக்காட்டில் குயில்கள் அலறிக்கொண்டும் காகங்கள் கூவிக்கொண்டும். குயில்கள் அலராது, கூவும். கூவிக்கொண்டும். காகங்கள் கூவாது, கரைந்து கொண்டும். முருகன் சோறு சாப்பிட்டு பால் குடித்தான்னு கொடுத்துருக்காங்க. சோறு
உண்ண வேண்டும், சோறு உண்டு பால் பருக வேண்டும், பருகினான் அப்படிங்கிறத மாத்திரம். புரியுங்களா இந்த பயிற்சி. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 4 கேள்வி வினா அமைப்பில் இருக்கக்கூடியது. முடிந்தால் தரலாம், முடித்தால் தரலாம். இதெல்லாம் ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்கக்கூடியது. தமிழின் பிழையின்றி எழுதுவதற்கு ஏற்கொள்ள வேண்டிய முயற்சிகள். மொழியின் சொற்றொடர் அமைப்பை விளக்கிக் கொள்வதற்கும் பயன்படுத்துவதற்கும் உதவுவன யாவை? உயர்திணை பன்மை பெயர்கள் விகுதி பெற்று வருமாறு தொடர்களை எழுதுக. வெண்பாவிற்குரிய தலைகள். படிமம் என்றால் என்ன? காப்பியத்தை குறிக்கும் வேறு பெயர்கள் யாவை? இந்த 5 2 மார்க்கும் சேர்த்து படிச்சுக்கோங்க. அடுத்தது ஏன்னா இந்த 5 2 மார்க்கில் 1 கேட்பாங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டாக ரீட் பண்ண இல்லையா, இந்த 5ல் 1 கேட்பாங்க. அந்த 22லேருந்து 30 வரைக்கும் கேட்குற 2 மார்க் கொஸ்டினில். அடுத்து மயங்கொலி சொற்களை ஒரே தொடரில் அமைத்தெழுதுக. இது கம்பல்சரி கொஸ்டின். இந்த 9ல் இந்த 3ல் 1 எக்ஸாமில் இடம்பெறும். நான் 100% இடம்பெறும்னு என்னென்ன சொல்லியிருந்தனோ அதெல்லாம் ஒரு தடவை மார்க் பண்ணிக்கோங்க. மயங்கொலி சொற்களை தனியாக எழுதி வச்சு கூட நீங்கள் படிச்சிடுறது நல்லது. தலை தலை தலை, களை களை களை, அலை அலை அலை, இது பரீட்சையில கேட்பாங்க. இந்த தலை 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 பொருள் வேறுபாடு சரியாக வர்ற மாதிரி எழுதுகிறோம். ஆட்டுக்கு தலை திருட போன இடத்தில் மரத்தில் தலை தட்டி விழுந்தவனை தோட்டக்காரன் தள்ளையிட்டு ஊர் தலைவரிடம் அழைத்து சென்றான். 3 தலைமை வந்துருச்சுங்களா? அதுமாரி களை 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 வர்ற மாதிரி எழுதணும். களை காட்டில் தீப்பிடித்ததால் களைகளுடன் கலைமான்களும் செத்து மடிந்தன. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா பொருள் வேறுபாடு இருந்து தொடரமைக்க. புல் இது ஆக்சுவலாக நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது. கேட்டால் அதனுடைய பொருள் மட்டும்தான் எழுத போகிறோம். அதனால் படிச்சுக்கோங்க. அதுமாதிரி இந்த வல்லினமைகளை இட்டும் நீக்கியும் எழுதுக. இது உறுதியாக கேட்கக்கூடியது. அது முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம 2 மார்க் கொஸ்டின். இந்த 2 மார்க் கொஸ்டின் செயல் 2 மார்க் கொஸ்டின். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வினாயன் 15லேருந்து 18 வரைக்கும் கேட்குறாங்க. 15லேருந்து 18 வரைக்கும் இங்கே கேட்குறதுல இயல் 1லேருந்து இயல் 6 வரைக்கும் இருக்கக்கூடிய செயல் பகுதி பாட்டு இருக்குங்களே, மனப்பாட பாடல்கள், அது போன்ற செயல் பகுதியில் இருக்கக்கூடிய கேள்விகள் கேட்குறாங்க. இதுலேயும் நான் எது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக இன்னும் 6 மாதம் டைம் இருக்குது, ஃபுல்லாக படிங்க. இல்லை நான் எனக்கு இம்பார்ட்டன்ட் மட்டும் சொன்னால் நான் ஒர்க் போகிறேன், இதை எனக்கு படிக்கணும் அப்படின்னம்னா நான் சொல்கிறத மார்க் பண்ணிக்கோங்க. கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து வாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது, விளக்கம் தருக. 2ல் 1 கன்ஃபார்மாக வரக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா எதிர்பாராத நிகழ்வுகளை ஜலாலுதீன் ரூமி எவ்வாறு உருவப்படுத்துகிறார்? இவ்வளோதான் ஆன்சர். ஆனந்தம், மனச்சோர்வு, அற்பத்தனம், விழிப்புணர்வு, இதை தான் ஜலாலுதீன் ரூமி எதிர்பாராத நிகழ்வுகளாக உருவகப்படுத்துகிறார். ராமன் சுக்ரீவனிடம் கூறிய செய்தி. மாதவியின் நாட்டிய நிகழ்வில் ஒலித்த இசைக்கருவிகள் குழல், யாழ், மத்தளம், முழவு. புரியுங்களா? முழவு, இடக்கை வாத்தியம். ஃபுல்லாக படிக்க வேணாம், இதை மட்டும் கூட எழுதுங்க. குழல், யாழ், மத்தளம், முழவு, இடக்கை வாத்தியம். வாத்தியத்தோட பெயர் மட்டும் எழுதணும் அப்படின்னோம்னா இதை மட்டும் தனியாக எழுதி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இதுதான் ஆன்சர். ஆனால் அந்த மனப்பாட பாடல் அப்படிங்கிறனால அதில் இருக்கக்கூடியதை கோர்வையாக கொடுத்துருக்கோம். அடுத்து சிலப்பதிகாரத்திற்கு வழங்கும் வேறு பெயர்கள் ஏதாவது 4 எழுதினா போதும். குடிமக்கள் காப்பியம், மூவேந்தர் காப்பியம், புரட்சி காப்பியம், உரையிடையிட்ட பாட்டுடை செயல். காற்றின் தீராத பக்கங்களில் எது எதனை எழுதி சென்றது. மருத்துவத்தில் மருந்துடன் அன்பும் நம்பிக்கையும் ஆற்றும் பாங்கு. ஆக்சுவலாக இது வரைக்கும் போதுமானது. அடுத்து லாஸ்ட்டாக 12வது கேள்வி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது படிச்சுக்கோங்க. இறைமகனானின் நிலை கண்டு மக்கள் எவ்விதம் புலம்பினர். இது 1. அடுத்து திருக்குறள்லேருந்து ஒரு 2 மார்க் கேட்பாங்க. திருக்குறளில் மொத்தம் 21 2 மார்க் இருக்குது. ஆனால் மொத்தமே நான் 4 தான் கொடுத்துருக்கேன். ஞானத்தின் பெரியது எது? 1. மறக்கக்கூடாதது மறக்கக்கூடியது எவற்றை? வறுமையும் சிறுமையும் தருவது எது? நஞ்சுண்பவர் என வள்ளுவர் யாரை இடைத்துரைக்கிறார்? அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 19லேருந்து 21 வரைக்கும் 2 2 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு 15 கொடுத்துருப்பேன். அந்த 15 மட்டும் பார்த்துக்கலாம். 15 கூட இல்லை, ஆக்சுவலாக நான் அதை 15ல் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு 6 7 தான் கொடுத்துருக்கேன். இன்னும் 7 கேள்வி படிச்சிங்க அப்படின்னா 19லேருந்து 21 வரைக்கும் 2 2 மார்க் ஒரே நிலையில் உங்களால் அட்டன் பண்ண முடியும். தமிழர் வளர்த்த அழகு கலைகள் பற்றி நூற்குறிப்பு. விரிபொரு தமிழர் மேன்மைதன் ஓங்கிட செய்வதென்றோ உயர்பணியாக கொண்டேன். யார் யாரை எதற்காக கூறுகிறார்? கீழ்த்திசை சுவடி நூலகம். ஆக்சுவலாக இதெல்லாம் மார்க் பண்ணியிருக்கணும், பண்ணாமல் போட்டிருக்கேன் பாருங்கள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கீழ்த்திசை சுவடி நூலகம். இந்தோ சாராசானி கட்டிடக்கலை குறித்து நீங்கள் எழுதுவன. புக்கில் தன்மனை சிறுகுறிப்பு. இந்த 5 கேள்வி படிச்சிருந்தாலே நீங்கள் எழுத வேண்டிய 2 2 மார்க்குமே உங்களால் எழுத முடியும். இது போக அடிஷனலாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சங்க காலத்தில் தாய் வழி சமூக முறையில் பெண்கள் பெற்றிருந்த உரிமைகள் யாவை? 6வது கேள்வியும் சேர்ந்து படிச்சுக்கோங்க. 2 2 மார்க் எக்ஸாமில் பப்ளிக்கில் அட்டன் பண்ணுறதுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 4 மார்க் கொஸ்டின் செயலிருந்து 2 4 மார்க் ஒரே நடையிலேருந்து எழுதணும். 8 மார்க் உங்களுக்கு 2 × 2 4 கொடுத்து 2 எழுத சொல்லுவாங்க. அதுக்கு நீங்கள் படிச்சிருக்க வேண்டியது இயங்கொலி நீர் ஞாலத்து இருளகற்றும் இடம் சுட்டி பொருள் விளக்கம். ஆக்சுவலாக ஆர்டர் படி நான் கொடுத்ததே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக மேலே கொடுத்து தான் உங்களுக்கு ஆர்டர் படி கொடுத்துருக்கேன். வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர்? 2. வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து இடம் சுட்டி பொருள் விளக்கம். 3.
ஒருமுக எழினி பொறுமுக எழினி கறந்து வரல் எழினி விளக்குக. 4. பங்குனி உத்தர விழா நடைபெற்ற முறையை திருஞான சம்பந்தர் எவ்வாறு பதிவு செய்கிறார்? 5. மாளாத காதல் நோயாளன் போல் என்னும் தொடரில் உள்ள ஓமை சுட்டும் செய்தியை விளக்குக. 6. இந்த 6 + 7 ஈசன் மகன் நின்றனர் ஓர் ஏழை என ஓர்மீன். இந்த 7 கேள்வி படிச்சிருந்தீங்கன்னா 2 4 மார்க் உங்களால் அட்டன் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உரைநடை பகுதியில் 2 4 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் படிச்சிருக்க வேண்டியது இயல் 1ல் இருக்கக்கூடிய மயிலை சீனி வெங்கடசாமியின் வரலாற்று ஆய்வுகள் பற்றி விளக்குக. 1. சென்னையின் பண்பாட்டு அடையாளங்களில் இன்றும் நிலைத்து இருப்பனவற்றை சென்னை அறிவின் நகரம். 3. இந்த 3 படிச்சிருந்தீங்கன்னா உங்களால் ஒரு கேள்வி அட்டன் பண்ண முடியும். ஒருவேளை 2மே கேட்டாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. 1 ஆனால் கன்ஃபார்ம். 3 4 மார்க் படிச்சிருந்தா. அடுத்தது பண்டைய குடும்பத்தின் தொடர்ச்சியை இன்றைய கூட்டு குடும்பம். ஆக்சுவலாக இதெல்லாம் ஓன் கேள்வி, அதனால தான் உங்களுக்கு நான் மார்க் பண்ணல. நீங்கள் என்ன ஆன்சர் எழுதினாலும் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். தாயும் தந்தையும் படிக்கச் செல்லும் சூழலில் இன்றைய குடும்ப உறுப்பினர் என்ற முறையில் நீங்கள் குடும்பத்திற்கு செய்யும் உதவிகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன உதவி செய்வீங்களோ ஒரு 5 பாயிண்ட் எழுதுங்க. அடுத்தது 6வது கேள்வி படிச்சுக்கோங்க. மனந்தகம் விளக்குக. ஆக்சுவலாக இதெல்லாம் இந்த வருஷம் புதுசாக சேர்ந்தது. அதுமாதிரி இந்த 7வது கேள்வியும் சொந்தமாக எழுதுறது. நீங்கள் ஆசிரியரானால் மாணவர்களை எவ்வாறு? அக்காலத்தில் சங்க காலத்தில் எப்படி அப்படின்னம்னா ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு கொடிய தண்டனை வழங்கியது கிடையாது. அன்பினால் ஆசிரியர்கள் மாணவர்களை அடக்கினார்கள். அதனால் ஆசிரியர்கள் மீது மாணவர்களுக்கு மரியாதையும் அன்பும் இருந்தது அப்படிங்கிறது புக்கில் இருக்கக்கூடியது. இதே நீங்கள் எப்படி மாணவர்களை வழிபடுத்துவீங்க அப்படிங்கிறத ஒரு தடவை எழுதிக்கங்க. இந்த இப்போ நான் சொன்ன கேள்வி ப்ளஸ் லாஸ்ட்டாக 9வது கேள்வி வேளாண் மேலாண்மை குறித்து நீ வேறு பரிந்துரைப்பனவற்றை விளக்குக. இது படிச்சிருந்தீங்கன்னா 2 4 மார்க் அட்டன் பண்ணலாம். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 39லேருந்து 42 வரைக்கும் 4 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் படிச்சிருக்க வேண்டியது. ஆக்சுவலாக 5 கேட்டு உங்களை 3 எழுத சொல்லுவாங்க. 5 வினாக்களில் எல்லாமே நான் என்னோடய மெட்டீரியலே உங்களுக்கு தெளிவாக கொடுத்துட்டேன். 5 வினாக்களில் 3 எழுத வேண்டும்ன்றது கொடுத்துருக்காங்க. 39ஆம் நம்பரில் அணி இலக்கணம், 40ஆம் நம்பரில் நயம்பாராட்டல், 42ல் இருக்கக்கூடிய திணைத்துறையோ அல்லது இந்த 42லேயே கேட்கக்கூடிய பழமொழி வாழ்க்கை நிகழ்வு. ஆக்சுவலாக பேஜ் நம்பர் 103 கிடையாது புக்கில். இது இந்த வருஷம் 97லேயே அதில் இருக்குது. இந்த பழமொழியை நான் வாழ்க்கை நிகழ்வில் அமைத்தெழுதுக. இது படிச்சிட்டிங்க அப்படின்னம்னா 3 4 மார்க். 1 2 3 உங்களால் அட்டன் பண்ண முடியும். புரியுங்களா? 3 தான் எழுதணும். நம்ம 39 அட்டன் பண்ணுறதுக்கு பொருள் வேற்றுமை அணி சான்றுடன் விளக்குக. 1. ஏகதேச உருவ அணியை சான்றுடன் விளக்குக. 2. நிரல் நிறை அணியை சான்றுடன் விளக்குக. 3. இந்த 3 படிச்சிருந்தீங்கன்னா ஒரு 4 மார்க் அட்டன் பண்ணலாம் எக்ஸாமில். அதாவது 39. ஆக்சுவலாக 2 கொடுத்து 1 எழுத சொல்லுவாங்க. இந்த 3 உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். 3 ரைட்டுங்களா? 4 கொடுத்துருக்கேன். ஊமை அணியும் சேர்த்து கொடுத்துருக்கேன். 4 படிச்சுக்கோங்க. அடுத்தது 40ஆம் நம்பருக்கு இலக்கிய நயம் பாராட்டல். ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு பாட்டு மட்டும் கொடுத்துருவாங்க. இந்த பாட்டுக்கு மேலே இலக்கிய நயம் பாராட்டுக அப்படிங்கிறது கேள்வி கொடுத்துருவாங்க. நீங்கள் கீழே இருக்கக்கூடிய அந்த திரண்டகருத்து அப்படிங்கிறது அந்த பாடலினுடைய பொருள் தெரியல அப்படின்னம்னா அந்த பாடல் அப்படியே வரிசையாக என்ன செஞ்சுருங்க, செயல் வடிவில் எழுதாமல் உரைநடை மாதிரி எழுதிருங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. தொடை நயம்னு போகிறீங்க. மோனை முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை. ஆக்சுவலாக முச்சங்கம் அப்படிங்கிறதுலையும் முதுபுலவர் அப்படிங்கிறதும் இந்த பாட்டில் இருக்கக்கூடியது. முச்சங்கம் முதுபுலவர் வார்த்தை எழுத்து ஒன்றா இருக்கக்கூடிய 2 சொற்கள் எடுத்து எழுதி அந்த 2ஐயும் கூடு போட்டு காமிக்கிறோம். அச்சங்கம் அற்புதங்க. எதுகை 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது. அதே பாட்டிலேயே 2வது எழுத்து ஒன்றா இருக்கக்கூடிய ஒரு 2 வார்த்தை எடுத்து எழுதுகிறோம். அதுக்கு பேர் எதுகை. இயைபு அப்படின்னம்னா எங்கே பார்க்கணும் அப்படின்னம்னா கடைசி எழுத்தோ அசையோ ஒன்றி வருவது. கடைசி எழுத்தோ அப்படின்னு சொல்லும்போது இந்த கடைசி சீர்களை மட்டும் பார்க்கணும். இந்த கடைசி சீரில் கடைசி எழுத்து ஒன்றாவோ இல்லை ஒரே வார்த்தையோ வரக்கூடியது. இதில் ஃபுல்லாகவே கூட்டி 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 மாட்டின்னு வருது இல்லைங்களா? இது எல்லாமே என்ன அப்படின்னம்னா இயைபு சொற்கள். அது எல்லாத்தையுமே நம்ம எழுதலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் எழுதியிருப்பேன். தமை கூட்டி பொருள் கூட்டி கவி கூட்டி பெருமாட்டி. ரைட்டுங்களா? அந்த இட்டின்னு வர்றதை நம்ம சான்றுன்னு எடுத்து எழுதியிருக்கோம். அணிநயம் இயல்பு நவிர்ச்சி அணி. எந்த பாடலாக இருந்தாலும் அணிநயம் இயல்பு நவிர்ச்சின்னு எழுதுகிறோம். நான் ஒரு பாடல் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கேன். அவங்க என்ன பாட்டு கொடுத்தாலும் இந்த முறைப்படி தான் எதுகை மோனை இயைபு நீங்கள் எடுத்து எழுத போகிறீங்க. அணி அப்படிங்கிறது இயல்பு நவிர்ச்சினியை எந்த பாட்டு கொடுத்தாலும் எழுதுங்க. அடுத்து 42ஆம் நம்பர் பழமொழி வாழ்க்கை நிகழ்வு. நம்மளுடைய புக்கில் இருக்கக்கூடிய பழமொழி எல்லாத்துக்குமே நான் வாழ்க்கை நிகழ்வோட ஒரு கதை எழுதியிருக்கேன். கதையை படித்து பாருங்கள். இல்லை இந்த கதையவே உங்கள் சொந்த நடையில் மாற்ற முடியும் அப்படின்னம்னா மாற்றிக்கங்க. ஆக்சுவலாக இது ஆன்சர் கிடையாது. அந்த பழமொழிக்கு உண்டான பொருள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்தது போல் ஒரு சொந்த நடையில் ஒரு கதை எழுதுகிறோம். அந்த கதை நீங்கள் எப்படினாலும் என்ன செஞ்சுக்கலாம், எழுதிக்கலாம். அடுத்தது நெடுவினா பார்த்துடலாம். இது முடிஞ்சு போச்சு. அடுத்தது நெடுவினா. தமிழாக்கம் 43ல் கேட்பாங்க. 42 இல்லை 43ல். 42ல் 7 4 மார்க் மொழித்திறன் பேச்சில் ஒன்று சொந்த நடையில் கேட்குறாங்க. பழமொழி பொறுத்த வரைக்கும் நீங்கள் 43 தமிழாக்கம் தருக. இது ஃபுல்லாத்தையுமே ஒரு தடவை படிச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? அடுத்து 44 செயல் நடுவினா அட்டன் பண்ணுறதுக்கு நான் கொடுத்துருக்கேன். இந்த நாளையும் கண்டிப்பாக 100% நாளையுமே படிச்சிருக்கணும். செய் நன்றி அறிதலே அறம் என்பதை வாயுரன் வாழ்த்தின் வழி. 1. சினத்தை காத்தல் வாழ்வை மேம்படுத்தும் இதை முப்பால் வழி வெடித்துரைக்க. 2.
இல்லை என்னால் திருக்குறளையும் எழுதி பொருளை எழுத முடியலை, பொருள் மட்டும் படிச்சுக்கலாமா அப்படின்னோம்னா கண்டிப்பாக படிச்சுக்கலாம். முன்னுரைன்னு ஒன்று கொடுத்துடணும். அப்போ முன்னுரைன்னு போட்டு திருக்குறளை பற்றி ஒரு முன்னுரை, சினம் செல்லும் இடம் அப்படின்னு போட்டு இந்த திருக்குறள் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. ஒருவேளை உங்களால் படிக்க முடியலை அப்படின்னா திருக்குறள் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. அதனுடைய பொருளை மட்டும் அந்த இதுக்கு கீழே எழுதிக்கலாம். மொத்தம் 6 வரும். சினம் தன் செல்லுபடியாகும், மறத்தல் நன்று, ஒருவனுக்கு தீமையான விளைவுகள் சினத்தாலேயே ஏற்படும், அது சினம் என்னும் பகை, சினம் என்னும் பகை அழகு, அது. இதுமாரி 6 பொருள் ப்ளஸ் முடிவுரை சேர்த்து எழுதிருங்க. 3வது அறிவுடைமை வாழ்வு உறுதுணைக்கு துணை நிற்கும் என்பதை வள்ளுவம் வழி நின்று விளக்குக. அறிவுடைமை அதில் இருக்கக்கூடிய பொருள். திருக்குறள் ஒரு வாழ்வியல் இலக்கியம் நிறுவுக, கீழே அதனுடைய பொருள். அடுத்து 45ஆம் நம்பர் கேள்வி உரைநடை. ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த மெட்டீரியலே நான் இம்பார்ட்டன்ட் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். 100% நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு தமிழை பொறுத்த வரைக்கும் போதுமானது. நான் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வீடியோ போட்டுறேன். குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்து மனித சமூகம் என்ற பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது. இது இயல் 3ல் இருக்கக்கூடிய நெடுவினா. இது ஒரு தடவை படிச்சுக்கோங்க. தனி குடும்பம்னா என்ன, கூட்டு குடும்பம்னா என்னன்றதை படிச்சுக்கோங்க. அடுத்து இயல் 4ல் இருக்கக்கூடியது பண்டைய கால கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்களுக்கு இடையே நடந்த கற்றல் கற்பித்த முறைகளை தொகுத்தெழுதுக. 2 நிர்வாக மேலாண்மை குறித்து இறையன்பு கூறும் கருத்துக்களை தொகுத்தெழுதுக. இந்த 3ம் படிச்சிருந்தீங்கன்னா ஒரு 6 மார்க் உங்களால் அட்டன் பண்ண முடியும். அதாவது 45ஆம் நம்பரில். அடுத்து 46ஆம் நம்பருக்கு நீங்கள் படிக்கிற வேண்டியது பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று சமூகப்பற்று. 1 பொறுப்புணர்வின்றி இந்த ஊரை தன் பொறுப்புணர்வால் மாற்றிய மருதனின் பண்பு நலன்கள், முதல் கல் அப்படிங்கிற பாடத்தில் இருக்கக்கூடியது. 2 நடிகர் திலகத்தை கண்ட பாலச்சந்தரின் நினைவலைகளை நயத்துடன் புலப்படுத்துக. 3 நடிகர் திலகத்தை பார்க்க போயிருக்கார் ஒருத்தர், அவர் முன்னால் அவர் எப்படி நடந்துக்கிட்டார் அப்படிங்கிறது. 4வதா சூரியனை பிரசவிக்கும் பாறை. இந்த வருஷம் புதுசாக சேர்த்துருக்க ஒரு பாடம், ரைட்டுங்களா? கதை ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சொந்த நடையில் எழுத முடிஞ்சது அப்படின்னா எழுதிக்கங்க. ஒரு சின்ன பையன் அவங்க அம்மா வந்து அந்த பாறை இருக்குது அந்த பக்கம் போகாதன்னு ஒரு பொய்யான ஒரு கட்டுக்கதை சாப்பாடு ஊட்டும்போது சொல்கிறாங்க. அதை உண்மைன்னு நினச்சிட்டு அந்த பாறையை தேடி இவன் போகிறான். போகும்போது அங்கே இருக்கக்கூடிய பாம்பு இவனுடன் பேசுவது போல் ஒரு கற்பனை உரையாடல் வந்து கொடுத்துருப்பாங்க. படித்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை எதுவும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னம்னா டேரெக்டாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கே நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். இல்லைனா ஃப்ரீயாக இருக்கும்போது சாட்டர்டே சண்டேல எனக்கு கால் பண்ணிங்க அப்படின்னம்னா நான் எப்படி படிக்கணுங்கிற மெத்தட் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆல் த பெஸ்ட்.